அன்றைக்கு ராமதாசனுடைய சொத்து சைபர். அவரே பல பேட்டிகள் 87ஆம் ஆண்டு பேட்டியெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பட்டாவோ சிட்டாவோ கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உதயத்தின் போது நீங்கள் எல்லாம் அதனுடைய அடிவேர்கள் விதைகள்னு சொல்லலாம். நீங்க பேராசிரியர் தீரன் பூத்தா இளங்கோவன் இன்னைக்கு அவரெல்லாம் திமுகவில் இருக்காரு. இப்போ இன்னைக்கு உலக வரலாற்றிலேயே ஒரு சமுதாயத்திற்காக ஒரு வாரம் சாலை மறியல் செய்த ஒரு சமுதாயம் வன்னியர் சமுதாயம். அதுல 21 பேர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானார்கள். அதிமுக ஆட்சியில 21 பேரை சுட்டு கொண்டார்கள். 21 நபர்களுக்கு 3 லட்சம் ரூபாய், அந்த காலத்திலே 3 லட்சம் ரூபாய் வைப்பு நிதியாக வச்சு இன்று வரை அவருக்கு ஓய்வூதியம் அந்த குடும்பத்துக்கு திமுக அரசு வழங்கிய பெருமை திமுக அரசுக்கு உண்டு. ஸ்வீட் பாக்ஸ் எந்த அளவுக்கு அவர்கள் பெற்றார்கள் அப்படின்றது தான் முதல் கேள்வியாகவும், இரண்டாவது கேள்வியாக எத்தனை சீட்டு அவர்கள் பெற்றார்கள் என்றுதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் இருக்கின்ற பேசு பொருளாக இருக்கிற ஒரு கட்சியாக போயிருக்கு. அப்போ முதல் பேட்டியே 7 தொகுதிகளையும் பாமகவை தோற்கடிப்போம். ஏன் தோற்கடிப்போம்? தோற்கடித்தால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் யாரை சேர்க்கலாம்னா முதல்ல பாமக தான் இருந்தது ஒரு காலத்தில். இல்லை, அது விடுதலை சிறுத்தையினுடைய வளர்ச்சியாக நான் கருதுகிறேன். ஏன்னா வட மாவட்டங்களில் 2 சமுதாயம் தான் மிகப்பெரிய ஓட்டு வங்கி உள்ள சமுதாயம். வன்னியர்களோடு சேர்ந்து ஆயுதர்கள் வளர்ந்தால் தான் அது வளர்ச்சியாக பரிமாணமாக வரும். அதனால தான் இங்கே 2 முறை அவர் வெற்றி பெறுகிறார். அதிமுகவினுடைய வேட்பாளர் பேரே மக்களுக்கு தெரியல. நான் நிறைய இடத்துக்கு போனேன். அதிமுகவில் நிற்கிறாங்களே அப்படின்னா, இருங்க நான் நோட்டீஸை பார்த்துட்டு அந்த வேட்பாளர் யாருன்னு சொல்கிறான்னு கேட்டாங்க. பிக் பேங் தமிழ் பிபிடி. உலகெங்கும் பரவி வாழும் பிபிடி தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. பல தலைவர்களின் பேட்டிகள், உரைகள், தலைவர்களின் வாக்குறுதிகள் என தேர்தல் களம் சூடு பறந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் புதிய உழைப்பாளர் கட்சியின் நிறுவன தலைவர் திரு MP காந்தி அவர்களை இந்த தேர்தல் களத்தில் சந்திக்கிறோம். அவர்களுடைய நிலைப்பாட்டை மனந்திருந்த பேட்டியை இப்போது நாம் காணவிருக்கிறோம். வணக்கண்ணா. வணக்கம். முதல் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நன்றி. நீங்கள் நிறைய தேர்தலை சந்திச்சிருப்பீங்க, நிறைய தலைவர்களோடு நெருக்கம் கொட்டிருக்கீங்க. இந்த தேர்தல் 2024 தேர்தல் மற்ற தேர்தல்களை விட இந்த தேர்தல் ஒரு மாறுபட்ட தேர்தல் அப்படிங்கிற கோணத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக மாறுபட்ட தேர்தல் தான். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2014 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி MP தேர்தலை அப்போ சந்திச்சு, அந்த தேர்தலில் அவர்கள் ஒரே ஒரு பாராளுமன்றத்தை மட்டும்தான் வெற்றி பெற முடிந்தது. காரணம் என்னவென்றால், அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு எந்த ஒரு சாதாரண தொண்டரிலிருந்து ஒரு பெரிய தலைவர்களை வரை தமிழகத்தில் இல்லை, இந்திய அளவில் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் வியூகம் என்ன என்று அப்படி கேட்டிங்கன்னா, ஸ்வீட் பாக்ஸ் எந்த அளவுக்கு அவர்கள் பெற்றார்கள் அப்படின்றது தான் முதல் கேள்வியாகவும், இரண்டாவது கேள்வியாக எத்தனை சீட்டு அவர்கள் பெற்றார்கள் என்று தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் பேசுகின்ற பேசு பொருளாக இருக்கிற ஒரு கட்சியாக போயிட்டு. அதனால் வன்னியர்கள் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை தான் ஒரு பெரிய லீடர்னு சொல்லிகிட்டு இருக்கிற காலத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சி 89 துவக்கப்பட்டு முதலில் துவக்கப்படும் போது அந்த கட்சி 2 கோடி பேர் நாங்கள் வன்னியர்கள் இருக்கோம், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் பாராளுமன்றத்தில் போய் உங்களுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுறேன்னு சொல்கிற காலத்திலேயே 18 லட்சம் ஓட்டு தான் போட்டாங்க. அப்போ 2 கோடி பேர் வன்னியர் இருக்கிறன்னு சொல்கிற ராமதாஸ் 89 மிகப்பெரிய அவர் ஒரு கடவுளாக நினச்சிட்டு இருந்த காலத்தில் கூட அவங்க வன்னியர் சமுதாயத்துக்கிட்ட பெற வாக்கு 5%லேருந்து 6% தான். ஒட்டுமொத்த வன்னியர்களில் 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 5 பேர் தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ 95 பேருக்கு அந்த காலத்தில் இவருடைய முகம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் எங்களை மாதிரி ஆளுக்கு அப்போ தெரியல. நாங்கள்லாம் அவரோட இருந்து பணியாற்றி அவர்கள் ஒரு தலைவர்களாக வருவதற்கு நாங்களும் ஒரு உறுதுணையாக அந்த காலத்தில் இருந்துட்டோம். அதற்கு பிறகு வருகின்ற தேர்தலில் நாங்கள் படையாச்சார் பேரவைன்ற ஒரு பேரவையை ஆரம்பித்து அவர்களுக்கு வன்னியர்களுக்கு செய்கின்ற தீமைகளை ஒரு எதிர் பிரச்சாரமாக கொண்டு சென்றோம்.
அப்போ இதே திமுக கூட்டணிக்கு வந்து நாங்கள் வந்து ஆதரித்து திமுக கூட்டணிக்கு ஆதரவாக நாங்கள் பிரச்சாரத்தை பண்ணும்போது 2009 பாராளுமன்ற தேர்தலில் 7 தொகுதியை அவர்கள் வந்து அதிமுகவில் பெற்றாங்க. அப்போ முதல் பேட்டியே 7 தொகுதிகளையும் பாமகவை தோற்கடிப்போம். ஏன் தோற்கடிப்போம்? தோற்கடித்தால்தான் அவர்கள் வன்னியர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற மனநிலைமை திரும்பி வரும் அப்படின்றதுக்காக தோற்கடிக்கும்னு சொன்னோம். வேறு எந்த நிலைப்பாடும் அதில் கிடையாது. அதேமாரி அந்த 7 தொகுதிகளையும் பாராளுமன்ற தேர்தல் 2009 அத்தனை தொகுதிகளையும் தோல்வியை தழுவினார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உதயத்தின் போது நீங்கள் எல்லாம் அதனுடைய அடிவேர்கள் விதைகள்னு சொல்லலாம். நீங்கள் பேராசிரியர் தீரன் பண்ணவர்கள், தீரன், பூத்தா இளங்கோவன், இன்னைக்கு அவரெல்லாம் திமுகவில் இருக்கார். இப்போ இன்னைக்கு இப்போ எந்த புள்ளியில் நீங்கள் பாமகவிலிருந்து மாறுபடுறீங்க? நிறைய பேர்களுக்கு 87ஆம் ஆண்டு வந்து இடஒதுக்கீடு வேணும்னு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் செஞ்சோம். உலக வரலாற்றிலேயே ஒரு சமுதாயத்திற்காக ஒரு வாரம் சாலை மறியல் செய்த ஒரு சமுதாயம் வன்னியர் சமுதாயம். இவர் ஏதாவது படிச்சிருக்கிறாரு, டாக்டராக இருக்கிறாரு அப்படின்ற காலத்தில் நாங்கள் 40 வயசு இருக்கும் போதே அவர் ஐயான்னு நாங்கள் சொன்னோம். இது வந்து எந்த சமுதாயத்திலையும் எந்த இயக்கத்திலையும் உலகத்தில் எங்கேயுமே ஒரு 40 வயது நபரை ஐயா என்று சொன்ன பெருமை இவரை தான் சாரும். அந்த அளவுக்கு இவர் மீது நம்பிக்கை வைத்து 87ஆம் ஆண்டு சாலை மறியலில் இவரை நம்பி லட்சக்கணக்கான வன்னியர்கள் இறங்கினாங்க. அதில் 21 பேர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானார்கள். அதிமுக ஆட்சியில் 21 பேரை சுட்டு கொண்டார்கள். அந்த 21 பேருக்கும் இன்று வரை எந்த உதவியையும் இவர் செய்தது கிடையாது. ஒரு சின்னோண்டு உதவியை கூட அவர் செய்தது கிடையாது. அன்றைக்கு அந்த 21 சமுதாய இளைஞர்களும் கோடீஸ்வரர்களாக இருந்து லட்சாதிபதிகளாக இருந்த இளைஞர்கள் தான் உயிர் நீத்தார்கள். அன்றைக்கு ராமதாசனுடைய சொத்து சைபர். அவரே பல பேட்டிகள் 87ஆம் ஆண்டு பேட்டியெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பட்டாவோ சிட்டாவோ கிடையாது, எனக்கு எந்த விதமான சொத்தும் கிடையாதுன்னு சொன்னார். இன்றைக்கு அவருடைய சொத்து மதிப்பு, அவருடைய வாகனங்களுடைய மதிப்பு, அசையும் சொத்தினுடைய மதிப்பெல்லாம் வன்னியர் மக்களே பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் ஏன் இன்றைக்கு திமுகவை ஆதரிக்கிறோம் என்றால், அந்த 21 வன்னியர்களுக்கும் கலைஞர் முதலமைச்சராக வந்த பிறகுதான் அந்த அதிமுக ஆட்சியில் சுட்டு கொல்லப்பட்ட 21 வன்னியர்களுக்கும் அவர்களை தியாகி பட்டியலில் சேர்த்து 21 நபர்களுக்கும் 3 லட்ச ரூபாய், அந்த காலத்திலே 3 லட்ச ரூபாய் வைப்பு நிதியாக வச்சு இன்று வரை அவருக்கு ஓய்வூதியம் அந்த குடும்பத்துக்கு திமுக அரசு வழங்கிய பெருமை திமுக அரசுக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் செய்யாத ராமதாஸ் இன்னைக்கு திமுக விமர்சனம் பண்ணுறார். இன்னொன்று, நாங்கள்லாம் வெளியேறுவதற்கு என்ன காரணம்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அப்போ இந்த போராட்டங்களில் நிறைய வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து வழக்குகள், தமிழகம் முழுவதும் அவர்கள் மீது வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். யாருக்கிட்ட? நாங்கள் அன்றைக்கு தலைவராக ஏற்றுக்கொண்ட ராமதாஸிடம் இந்த கோரிக்கை வைக்கிறோம். ஐயா, இதற்கு இதை வந்து ஆக்ஷன் ட்ராப் பண்ண சொல்லி இந்த கேஸெல்லாம் நீக்க சொல்லுங்கள். எல்லா வன்னியர்களும் டெய்லி கோர்ட்டில் நிற்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் போயிடுது, அதனால் இதுக்கு ஒரு தீர்மானத்தை போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவர் சொல்கிறார், இவர்களெல்லாம் வழக்கிலிருந்து விடுவித்து விட்டால் கட்சிக்கு கரைவேட்டி கட்டி கொண்டு ஆட்கள் வரமாட்டார்கள், அவரவர்கள் சொந்த வேலையை பார்ப்பார்கள், நாம் கட்சி நடத்த வேண்டும் என்றால் இவர்கள் வழக்கில் இருந்தால்தான் அது நடக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு சுயநலம், அப்படிப்பட்ட ஒரு சுயநலம் அவருக்கு அன்றைக்கு இருந்தது. அதற்கு பிறகுதான் நாங்கள் வெளியேறி படையாச்சியாருடைய பெயரில் படையாச்சியார் பேரவையை ஆரம்பித்தோம். இப்போ இன்றைக்கும் கூட மாநில அளவில் பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி மீது இருக்கிற அதிருப்தி நிறைய பேருக்கு, உங்களை மாதிரி நிறைய பேருக்கு உருவாயிருக்கு. அவங்கெல்லாம் சேர்ந்து ஏன் ஒரு அமைப்பாக உருவாகலைங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இல்லை, நிறைய அமைப்புகள் உருவாகாமலாம் இல்லை, நிறைய அமைப்புகள் உருவானுச்சு. இவருங்க ஏகே நடராஜன் என்ற ஒரு அவர் தான் இவரை வந்து வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக உருவாக்கிய முக்கிய நபர். வன்னியர்களுடைய ஒரு குருன்னே சொல்லுவாங்க அவரை. வன்னியர் சமுதாயத்தினுடைய குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் ஏகே நடராஜன் சொல்லுவாங்க. அவரையே 2வது மாடியிலிருந்து தூக்கி கீழே போட்டாங்க. இவரை எதிர்த்து ஒரு வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்த காரணத்தினால் அவருடைய வீட்டினுடைய 2வது மாடியிலிருந்து தூக்கி கீழே போட்டார்கள். அவர் அதற்கு பிறகு ஊனமாகி அதை சிக்காகி அவர் இறந்து போனார். இது மாதிரி அவர்கள் அராஜகத்தை கையில் எடுத்ததுனால் நிறைய அமைப்புகள் அவர்களிடம் இருந்து விலகி இருக்கின்ற சூழ்நிலை அவர் சுயநலம் தெரியும். ஆனால் நாங்கள் இதையெல்லாம் வன்னியர் மக்களுக்கு விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காக தான் திருவாரூரிலிருந்து சென்னை வரை 350 கிலோமீட்டர். இந்த 350 கிலோமீட்டரும் 2008ஆம் ஆண்டு 500 வாகனங்களில் வன்னியர் சமுதாயத்திற்கு ராமதாஸ் இழைக்கும் அநீதிகள் அப்படின்னு ஒரு பெரிய ரோட் ஷோ விட்டோம். 4 நாள், அதுவும் டேரெக்டாக போகல, 4 நாள் ஒரு ஊர்லையும், இதே சிதம்பரத்தில், இதே மயிலாடுதுறையில் ஒரு ஊரில் ஒரு நாள் ஹால்ட் அடிச்சுட்டு மறுநாள் பிரச்சாரத்தை கிளம்புவோம்.
அப்போ திமுக அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிறது. இவர்கள் அப்பொழுது மிகப்பெரிய அளவில் 18 எம்எல்ஏக்கள் மத்தியில் ஆட்சியில் மத்திய அமைச்சர்கள் இருக்கின்ற காலத்தில் நாங்கள் இந்த ரோட் ஷோவை விட்டு படையாச்சாரனுடைய சிலை இருக்கிற கிண்டியில் அதை முடித்தோம். அதன் பிறகு 2008 இந்த ஊர்வலம் முடிந்த பிறகு வன்னியர் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எழுச்சி, இவர்கள் இப்படியெல்லாம் ஒரு துரோகத்தை செய்கிறார்கள் என்ற விஷயம் தெரிந்ததனால்தான் அவரை எதிர்த்து இந்த பிரச்சாரம் செல்லும் பொழுது ஒரு இடத்தில் கூட எங்களுக்கு எதிர்ப்பில்லை. அதற்கு பிறகு இன்று வரை அவர்களால் அரசியல் அதிகாரத்தில் உட்காரவே முடியவில்லை. ஒரு மத்திய அமைச்சராகவோ ஒரு மாநில அமைச்சராகவோ ஒரு நிறைய எம்எல்ஏக்களாகவோ எம்பிக்களாகவோ இன்று வரை பாராளுமன்றத்தில் சைபரில் தான், எம்பியே கிடையாது. இவர் கூட அன்புமணி ஒரு ராஜ்யசபாவில் தான் போய் அங்கே உட்காந்துருக்கிறார். இப்போ தமிழக தேர்தல் களத்தை பின்னோக்கி நகர்ந்து பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ கூட்டணியில் யாரை சேர்க்கலான்னா முதல்ல பாமகன்னு தான் இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இன்னைக்கு பாமக அதிமுக எங்களை கூப்பிடலை அல்லது திமுக எங்களை கூப்பிடலைன்னு புலம்புற அளவுக்கு ஆயிடுச்சாங்களா? அது பாமகனுடைய வீழ்ச்சியாக கருதுறீங்களா? இல்லை, அது விடுதலை சிறுத்தையினுடைய வளர்ச்சியாக நான் கருதுகிறேன். ஏன்னா வட மாவட்டங்களில் 2 சமுதாயம்தான் மிகப்பெரிய ஓட்டு வங்கி உள்ள சமுதாயம். அந்த இரு சமுதாயத்தையும் எப்படி பேலன்ஸ் செய்து ஓட்டு வங்கியாக பெற வேண்டும் என்று தான் திராவிட கட்சிகள் முயற்சி செய்தன. அந்த இடத்தை வன்னியர்களுடைய இடத்தை ராமதாஸ் எந்த அளவுக்கு இழக்க ஆரம்பித்தாரோ அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தையினுடைய வளர்ச்சி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இது தேர்தல் அரசியலா சித்தாந்த அரசியலா பார்க்குறீங்களா? இது சித்தாந்த அரசியலாகவும் பார்க்குறோம், தேர்தல் அரசியலாகவும் இல்லை. இப்போ திரும்ப வன்னிய சமூகத்தையும் நேசிக்கிறாருங்கிற அளவுக்கு அந்த வளர்ச்சி இருக்கா? அதனால தானே வளர முடியுது, இல்லைன்னா வளர முடியாத. நீங்கள் வன்னியர்களோடு சேர்ந்து ஆயுதர்கள் வளர்ந்தால் தான் அது வளர்ச்சியாக பரிமாணமாக வரும். அதனால தான் இங்கே 2 முறை அவர் வெற்றி பெறுகிறார். மிகப்பெரிய வன்னியர் தொகுதி இந்த சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி, மிகப்பெரிய வன்னியர் தொகுதி. இந்த வன்னியர் தொடர்ச்சியாக அவர் வெற்றி பெறுகிறார் என்றால் அதற்கு காரணம் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் அவர்களை ஆதரிக்கிறார்கள் தான். அதற்கு உதாரணமாக நீங்கள் இன்றைக்கு ஒரு வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவரை திருப்போரூரில் பாலாஜியை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்க்கின்ற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் என்று வன்னியர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த தொகுதியில் 2 முறை வெற்றி பெற்ற பாமகவினுடைய வேட்பாளர்கள் 2 முறை வெற்றி பெற்றார்கள். 2 முறை மத்திய அமைச்சராக இருந்தார்கள். நெய்வேலி பிரச்சனையில் இன்று போய் போராட்டம் செய்கிறார்கள் பாமக. இவர்கள் கையிலேயே நிலக்கரியினுடைய இணையமைச்சர் இவர்கள் கையிலேயே இருந்தது. அன்றைக்கு நினைத்திருந்தால் நெய்வேலியை மூடி இருக்கலாம். இன்றைக்கு கூட பாஜகவோட தேர்தல் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் ஒரு ஆளுங்கட்சி. ஏன் இன்னைக்கு கூட்டணி வைக்கும் போது நாங்கள் எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, வன்னியர்கள் இந்த அளவுக்கு அவர்களுடைய நிலத்தை எல்லாம் இழந்திருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம், இன்றைக்கே ஒரு உத்தரவை நீங்கள் போட்டால்தான் நாங்கள் உங்களோட கூட்டணி வைப்போம்னு சொல்லியிருக்கலாமே. இதையெல்லாம் இன்றைக்கு வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இன்றைக்கு அதை பேசிக்கொள்கிறார்கள். அப்படி என்றால் இவர்களுடைய நோக்கம் அரசியலுக்காக ஒரு போராட்டம் செய்வது, பிஜேபியை எதிர்த்து. நெய்வேலியில் போன மாதம் வரைக்கும் இவர்கள் போராட்டம் செய்கிறார்கள் மத்திய அரசை எதிர்த்து. அந்த பிஜேபியோடு இன்றைக்கு கூட்டணி வைத்தால் அதனுடைய அரசியல் லாபத்தை தானே கணக்கு போடுகிறார்கள் என்று வன்னிய மக்கள் நினைக்கிறார்கள். இப்போ முழுக்க சுயநிலைப்பாடு தான் பாஜகவோட கூட்டணி அமைச்சதுக்கான காரணமாக நினைக்கிறீங்களா? ஆமாம், அவர் எந்த கட்சியில் தான் சுயநலம் இல்லாமல் இது வரைக்கும் கூட்டணி அமைத்தது கிடையாது. இன்னைக்கு பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறத பாமகவில் இருக்கிறவங்களே விரும்பலைன்னு ஒரு பேச்சு இருக்கு. சிதம்பரம் தொகுதியிலே நீங்கள் பார்த்துருக்கலாம், பாஜக வேட்பாளர் நிற்கிறார். எங்கேயாவது பாமக கொடி போட்ட அதிகமான வாகனங்கள் செல்லுகிறதா பார்த்தீங்களா? முடியல. அவர்களுடைய கூட்டணியினுடைய கூட்டம் நடக்கிறது, எங்கேயாவது பாமகவினுடைய அவர்களுடைய விளம்பரங்கள் இருக்குதான்னு பார்க்குறீங்களா? கிடையாது. இல்லை. ஏன்னா அவர்கள் தலைவர்கள் ரீதியில் ஒன்று விட்டார்கள், தொண்டர்கள் ரீதியில் ஒன்றுபடவில்லை. அப்படி அதிருப்தியான இருக்கிற பாமக வாக்குகள் பாமகனுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு போயிடும்னு பேசப்படுது. அதை பற்றி உங்களுடையது? எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய வேட்பாளர் பேரே மக்களுக்கு தெரில. நான் நிறைய இடத்துக்கு போனேன், அதிமுகவில் நிற்கிறாங்களே அப்படின்னா இருங்க நான் நோட்டீஸை பார்த்துட்டு அந்த வேட்பாளர் யாருன்னு சொல்கிறேன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு தான் கள நிலவரம் இருக்கிறது. ஆக திருமாவளவனுடைய சமூக நீதி அல்லது சாதி ஒழிப்பு, சமூக நல்லிணக்கம், அந்த அடிப்படையில் தான் நீங்கள் திருமாவளவனை ஆதரிக்கிறீங்களா? ஆமாம், அதாவது ராமதாஸ் ஆரம்பிக்கும் போது வன்னியர் சங்கம் என்று தனக்கு மட்டும் ஒரு ஜாதி சங்கத்தை ஆரம்பித்து அதற்கு பிறகு பரிமாண வளர்ச்சியாக அனைத்து ஜாதியும் சேர்த்து பாட்டாளி மொழிச்சு ஆரம்பித்தார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் அனைத்து சமுதாயத்தையும் சேர்த்து தான் விடுதலை சிறுத்தையை ஆரம்பித்தார், ஒழிந்து தனியாக ஒரு ஜாதி சங்கத்தை அவர் ஆரம்பிக்கவில்லை. அதனால் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அவர்களை ஆதரிக்கின்ற சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தினார்.
திமுகவினுடைய மிகப்பெரிய சாதனைகள் இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும். ஓ, இன்றைக்கு ஒரு காலத்தில் இந்த சிதம்பரம் தொகுதியில் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊர் போவதற்கு 3 மணி நேரம் ஆகும். ஆனால் இவர் 10 ஆண்டுகளாக இந்த தொகுதியினுடைய எம்பியாக இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் ஒரு சட்டமன்றத்திலிருந்து இன்னொரு சட்டமன்றம் போடுவதற்கு 10 நிமிடங்கள் இல்லை 20 நிமிடங்கள் ஆகின்ற அளவுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் திமுக அரசும் செய்திருக்கிறது. இவர் எம்பியாக இருக்கிறதுனால அதை கேட்டு பெறவும் முடிந்திருக்கிறது. இப்போ எஸ் ராமசாமி படையாட்சியார் ஒரு மூத்த போராளி, வன்னியர் சமூகத்திற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததற்கு அவர் தான் அடித்தளம்னு கூட சொல்லலாம். அதற்கு பிறகு அவர் ஒரு பெரிய அரசியல் நிலைப்பாட்டை எடுத்ததா தெரியல. அந்த நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு புதிய உழைப்பாளர் கட்சி எஸ் ராமசாமி படையாட்சியாரனுடைய அடையாளத்தை வைத்து தான் நீங்கள் அதை நிறுவியிருக்கீங்க. எதிர்ப்புகள் நிறையா இருக்கும். இவ்வளவு எதிர்ப்புகளுக்கிடையும் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளை ஆதரிக்கிறதுக்கான முதன்மை கொள்கையாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? அதாவது 1952 ஆண்டு 1952ஆம் ஆண்டு எப்படியாப்பட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலை மக்களிடம் இல்லாத நேரத்தில், இணக்கமான சூழ்நிலைகள் இல்லாத காலத்திலே கூட தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அம்பேத்கர் என்று ஒரு மிகப்பெரிய தலைவர் உருவாகவில்லை என்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளே கிடைத்திருக்காது. அப்படிப்பட்ட காலத்தில் 1952ஆம் ஆண்டு முதலில் ஒரு இயக்கத்தை உருவாக்கி அந்த இயக்கத்தில் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று ஓட்டு கேட்டு அது அந்த நேரத்திலேயே 2 ஆயுதராவர்களை பொது தொகுதியில் நிற்க வைத்து இவர்களை வெற்றி பெற வைத்து நாம் வன்னியர்கள் எந்த அளவுக்கு நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்க வேண்டும், இவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று 2 எம்எல்ஏக்களை வெற்றி பெற வைத்த பெருமை படையாச்சியாருக்கு உண்டு. அதற்கு பிறகு அந்த ஒற்றுமை எப்போ சிதைஞ்சு போச்சு? ராமதாசனுடைய வருகைக்கு பிறகுதான் ஏன்னா இவர் ஜாதி என்று ஆரம்பித்து ராமசாமி படையாச்சார் எங்கேயுமே கொண்டு வரல. ஒரு கட்சி, உழைப்பாளர் கட்சி என்ற ஒரு கட்சி ஆரம்பித்தார். 18 எம்எல்ஏக்கள் 4 எம்பிக்களை தனியாக வெற்றி பெற்றார் தமிழகத்தில். அவருடைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவில் தான் அன்றைக்கு காங்கிரஸ் 52ஆம் ஆண்டு ராஜாஜி அவர்கள் இங்கே முதலமைச்சராக ஆட்சி அமைக்க முடிந்தது. அதுவரை அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாமல் திணறியும் போது வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தவர் ராமசாமி படையாச்சார் அவர்கள். அதே 52 இன்றைக்கு 24ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு திரும்பி இருப்பதாக நான் நினைக்கிறேன். அப்போ எஸ் ராமசாமி ஐயா ராமசாமி படையாட்சியார் உருவாக்கி அந்த சமூக நல்லிணக்கத்தை இன்றைக்கு திருமாவளவன் சாதிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நாங்கள் அவரோடன் இருந்து அரசியல் பயணத்தை தொடங்குகிறோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட சமூக எப்படி படையாச்சார் அவர்கள் பொது தொகுதியில் ஒரு ரிசர்வ் கேண்டிடேட்டை நிற்க வைத்து வெற்றி பெற வைத்து சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கினாரோ, அதுமாரி நான் ஒரு ஒடுக்கப்பட்ட தலைவனாக என்னை எண்ணி விடாதீர்கள் என்று ஒரு வன்னியரை எம்எல்ஏவை தன்னுடைய விடுதலை சிறுத்தை கட்சியில் ஆக்கி சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நீ சட்டமன்றத்தில் ஒரு வன்னியர் குரல் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஒழிக்கின்ற காரணத்தினால்தான் சமூக நல்லிணத்திற்கு, அதுவும் இரு பெரும் சமுதாயம், வன்னியர் சமுதாயம் ஆயுதராவ சமுதாயத்தினுடைய நல்லிணக்கத்திற்கு ஒரே தலைவராக இவர் விளங்குவார் என்பதனால்தான் இவரோடு பயணிக்கிறோம். சரி, கடந்த 5 ஆண்டுகால எம்பியா திருமாவளவன் வந்திருக்காரு. பாராளுமன்றத்தில் ஓபிசி மக்களுக்காக அவர் எழுப்பிய போர்க்குரல்கள்லாம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? அன்புமணி ராமதாஸ் பாராளுமன்றத்தினுடைய கீழ் சபையில் இருந்திருக்கார், மேல் சபையில் இருந்திருக்கிறார், இன்னைக்கும் மேல் சபையில் இருக்கார். இவர் இன்றைக்கு எம்பி ஆகி அங்கே உட்காந்துருக்கிற அந்த சம்பளம் வாங்கிறது, அந்த பதவியினுடைய சுகத்தை அனுபவிக்கிறதெல்லாம் யாராலன்னா வன்னியர்களால். ஆமாம், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத்தர்றேன்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் அவரால் பெற்றுத்தர முடியல. 40 வருஷம் ஆகிட்டு இன்னைய வரைக்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு கிடையாது. ஒரு கூட்டு முயற்சியில் தான் 20% 108 ஜாதியை சேர்த்து தான் இன்று வரைக்கும் வர முடியல. ஆனால் ஒரு முறை கூட தன்னுடைய சமுதாயத்திற்காகவே குரல் கொடுக்கல பாராளுமன்றத்தில் அன்புமணி ராமதாஸ். ஆனால் ஒட்டுமொத்த ஓபிசி மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவராக நான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனை பார்க்கிறேன். அப்போ நீங்கள் திருமாவளவனை ஆதரிப்பதன் மூலம் வன்னிய மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற 10.5 இடஒதுக்கீடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திருமாவளவனால் வாங்கி தர முடியுமா, முடியாதா? நிச்சயமாக முடியும். ஏனென்றால் தன்னுடைய கொள்கையில் எந்த நேரத்திலையுமே சமரசமே செய்து கொள்ளாத ஒரு தலைவராக நான் அவரை பார்க்கிறேன். ஒரு உதாரணத்திற்கு ஜாதிவாதி கணக்கெடுப்பு தன்னுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் முடியாது என்று சொன்னால் கூட வேண்டும் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு, நான் வெற்றி பெற்றால் ஜாதி வாரி கணக்கெடுப்பாக எல்லா போராட்டத்தையும் நடத்துவேன் என்று பகிரங்கமாக அறிவித்து ஓட்டு கேட்கின்ற ஒரு தலைவர். ஆனால் எந்த இடத்திலும் இந்த தேர்தலில் 10% இடஒதுக்கீடை நாங்கள் மத்திய அரசாங்கம் பெற்றுத் தருவோம், மாநில அரசாங்கம் பெற்றுத் தருவோம் என்று எங்கேயுமே பாமக சொல்லவில்லை.
மாறாக அரசாங்கத்தை, தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு மிரட்டல் விட்டு கொண்டு இருக்கிறார். நீங்கள் உடனே அறிவிங்கள், உடனே அறிவிங்கள். ஆனால் இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் கடைசி நேரத்தில் 1 மணி நேரம் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு சட்டம் பாஸ் ஆகிறது என்றால் அது வன்னியர் சமுதாயத்தினுடைய 10% இடஒதுக்கீடு தான். அப்பொழுதே அதிமுக என்ன நினைத்து இதை செய்திருக்கிறது என்றால், இந்த கடைசி நேரத்தில் அறிவித்தால் இது நீதிமன்றத்துக்கு போனால் செல்லாமல் போய்விடும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் தான் இதை கடைசி நேரத்தில் அறிவித்திருக்கிறார்கள் என்று நான் அப்பொழுதே பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் அந்த பதிவை உண்மை என்பது போல இன்றைக்கு CV சண்முகம் அதை சொல்லுகிறார். ராமதாஸ் எங்களிடம் வந்து கேட்டார், 10% இந்த கடைசி நேரத்தில் அறிவித்தால் சட்ட சிக்கல் வரும், நாளைக்கு நீதிமன்றம் போனால் இது செல்லாமல் போய்விடும் என்று நான் கூறினேன். நான் சட்ட அமைச்சர், அதனால் அந்த கூறினேன். அதற்கு ராமதாஸ், அது கோர்ட்டில் போய் செல்லாமல் போனால் பரவாயில்லை, இன்றைக்கு எனக்கு அரசியல் ஆதாயம் வேண்டும், அதற்காக நீ அறிவி என்று சொன்னார். அதனால் அறிவித்தோம் என்று சொல்கிறார். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் நிலைப்பாடுகளை கவனிச்சுட்டு வரும்போது ஜெயலலிதா, அம்மையார் ஜெயலலிதாவை பயங்கரமாக வசப்பண்ணார். அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு கூட நமக்கு நாக்கூசும். இன்றைக்கி அப்படியெல்லாம் விமர்சிச்சுட்டு மோடியை வந்து 0 கீழே ஏதாவது நம்பர் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு நான் மதிப்பெண் கொடுக்குறேன்னு சொன்னவர் இன்றைக்கி மோடி மாதிரி தலைவர் உலகத்திலே இல்லைங்கிறாரு. அது அவருடைய பச்சோந்தி நிற மாற்றம் அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, கட்சியினுடைய அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு இல்லை. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கீகாரம் தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இன்றைக்கு இருக்கிறது. அவர்களுக்கு இந்த தேர்தலில் சின்னம் ஒரு பிரதானமாக இருந்தது. இவர்கள் வேறு அதிமுகவோட வேறு யாரோடவே கூட்டணி வைத்தால் அந்த சின்னம் கண்டிப்பாக இந்த மாம்பழ சின்னம் ஏற்கனவே வன்னியர்களால் புறக்கணிக்கப்பட்டு இவர்களுக்கு கிடைக்கப்பட்ட யானை சின்னம் பறிபோனது. இவர்கள் வெற்றிருக்கிற இது வந்து 2வது சின்னம். ஏற்கனவே வன்னியர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டதுனால முதல் கிடைத்த யானை சின்னத்தை இழந்தவர்கள். அதற்கு பிறகு மாம்பழம். இந்த மாம்பழம் சின்னம் இன்றைக்கு இவர்கள் பிஜேபியுடன் செல்லவில்லை என்றால் இந்த மாம்பழ சின்னம் இவர்களுக்கு கிடைக்காது. இன்னொன்று, இவர்கள் இப்பொழுது 2 எம்பிக்களையாவது இல்லை 7% மேலே ஓட்டாது வாங்கினால்தான் இவர்களுடைய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக திரும்பவும் ரினியூல் ஆகும். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை அவர் பார்க்கிறார்கள். கடைசி வரை தேர்தல் கமிஷன் என்ன செய்யுது என்று பார்த்தார்கள். தேர்தல் கமிஷன் நேரடியாக நாங்கள் இப்படி தான் இருப்போம், எங்களுடைய நிலைப்பாடு இதுதான், நீங்கள் இந்த கட்சியோடு கூட்டணி வைத்தால் உங்களுக்கு சின்னம் உண்டு, இந்த கட்சியோடு வச்சால் சின்னம் கிடையாது என்ற சூழ்நிலை உருவாவதை பார்த்து கொண்டே இருந்தார். இதற்கு இடையில் அதிமுகவுடன் பேரமும் பேசிக்கொண்டிருந்தார். கடைசி நிலைப்பாட்டில் ஒரு இயக்கத்திற்கும் எப்படி சின்னங்கள் ஒதுக்கப்படுகின்றன, அப்படி என்றால் நம்மளுடைய சின்னமும் இதில் பறிபோகும் என்ற ஒரு எண்ணம் வந்தது, சுயநலம் வந்தது. அதற்கு பிறகு அவர்களுடன் போய் இறந்தார். நீங்கள் சொல்றதை பார்த்தா தேர்தல் ஆணையத்தில் பாஜகவினுடைய தலையீடு இருக்கா? தலையீடு இருக்குது என்று அவர்கள் மறைமுகமாக சொல்லுகிறதே வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் நான் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இதை பேசு பொருளாக இருக்கிறார்கள். இன்னொன்று, இந்த நேரத்தில் இந்த பேட்டியில் உங்களுக்கு முக்கியமாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லுகிறேன். ஏன் நன்றி சொல்கிறேன்னா, இந்த விடுதலை சிறுத்தைக்கு கிடைக்கக்கூடிய சின்னத்தை இவர்கள் காலதாமதம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். ஒரு விஷயத்திற்கு வைகோ அவர்கள் கோர்ட்டுக்கு போகிறார், எங்களுக்கு வந்து பம்பர சின்னம் வேணும் அப்படின்னு. அங்கே அவர்களுடைய நிலைப்பாடை என்ன சொல்லுகிறாங்கன்னா, அவங்க 2 தொகுதியில் நின்னால் நாங்கள் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. சரி, ரைட்டு அப்படின்ட்டு 2 தொகுதி இல்லை, நாங்கள் தென்னிந்தியா முழுவதும் நிற்கிறோம், வேட்பாளரை நிற்கிறோம், தமிழ்நாட்டில் 2 தொகுதி நிற்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், 1% ஓட்டு இல்லை உங்களுக்குன்னு சொல்லுகிறாங்க. நாங்கள் 2% கிட்டத்தட்ட ஓட்டு இருக்கிறது என்ற ஆதாரத்தை நம் கோர்ட்டில் கொடுக்குறாங்க. அப்பொழுது சொல்லுகிறார்கள், அந்த முதலில் கொடுத்த மனுவை நாங்கள் வாபஸ் வாங்கிக் கொள்கிறோம் என்று பின்வாங்குகிறார்கள். இப்படியான சூழ்நிலைகள் வரும்பொழுது ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி சொல்லுகிறேன் என்றால், விடுதலை சிறுத்தைகளுடைய சின்னம் தமிழகத்தில் முழுவதும் பரப்புவதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும். ஆனால் இந்தியா முழுவதும் விடுதலை சிறுத்தைக்கு என்ன சின்னத்தை ஒதுக்க போகிறார்கள் என்ற விஷயத்தை மீடியாக்கள் எங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் செலவு செய்தால் கூட செய்ய முடியாத விஷயத்தை தேர்தல் ஆணையம் செய்ததை நன்றியோடு நாங்கள் பாராட்டுகிறோம். சரி, இப்போ பாஜகவை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் 4 கோடி பிடிபட்டதுங்கிறாங்க, கோயம்புத்தூரில் 20 கோடி பிடிபட்டதுங்கிறாங்க. அது மாதிரி ஒரு நள்ளிரவு நேரத்தில் வருமான வரி சோதனை திருமாவளவன் அவர் தங்கியிருந்த ஒரு இடத்துலையும் நடந்துச்சு. கிடைச்சது 0 தான். நாங்கள் அதே மாதிரி அவருடைய தேர்தல் விண்ணப்பம் கொடுக்கும்போது இது எனக்கு வந்து வெள்ளி கொலுசு கூட இல்லைங்கிற அளவுக்கு தான் அவருடைய தேர்வு. இப்படிப்பட்ட
பணம் இல்லாத ஒரு ஏழ்மை கட்சினே வச்சுக்கலாம். இன்றைக்கி படைபலமும் பணபலமும் பொருந்திய கட்சிகள் தமிழ்நாட்டில் எவ்வளவோ இருக்குது. அதிமுக அல்லது பாஜக, உங்களுக்கு எங்கிருந்தெல்லாம் அழைப்பு வந்திருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு இல்லை திருமாவளவனோடு நின்று பானை சின்னத்துக்கு வெற்றி தேடி தரணுங்கிற அந்த உறுதிப்பாட்டோடு நிற்பதற்கான காரணம் என்ன? நான் முதலில் அவரோட இணக்கமாக அரசியல் பயணத்திற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையை நான் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக அவருடன் பயணம் பண்ணி அவருடைய வாழ்க்கை முறையை நான் பார்த்தேன். அவர் எல்லா சமுதாயத்தினுடைய வெளி தோற்றத்தில் மீடியாவில் பேசுவதற்கும் பத்திரிகையில் வர்ற செய்திக்கும் அவர் நேரடியாக அவருடைய செயல்பாட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறார் என்று நேரடியாக நான் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக பழகி கொண்டிருக்கிறேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலில் ராமசாமி படையாச்சாருக்கு விடுதலை சிறுத்தையினுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களை அழைத்து வந்து அவருடைய பிறந்த நாளில் மரியாதை செலுத்திற்கு அவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்க வைத்த பெருமை என்னை சேரும். அது மருத்துவர் ராமதாஸ் பண்ணலையா? இது வரைக்கும் இப்போ அவரே வந்தது கிடையாது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ராமசாமி படையாச்சாருக்கு சிலைக்கு மாலை போட்ட அடுத்த ஆண்டு ராமதாஸ் அவர்களே வந்து மாலை போடுகின்ற வரலாற்றை இல்லை அது வரைக்கும் போடலையா? அது வரைக்கும் போட்டது கிடையாது. ஒரு மூத்த போராளியாச்சே எஸ் ராமசாமி படையாச்சார், அவருக்கு மரியாதை கொடுக்கலையா? மரியாதை கொடுத்தது கிடையாது, வந்தது கிடையாது. ஆனால் இவர் வந்த பிறகு அடுத்த ஆண்டு அவர் வந்தார். வந்ததனால் வந்தார். அதிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனை அழைத்து வந்து ராமசாமி படையாச்சாரனுடைய பிறந்த நாள் நினைவு நாளுக்கு மரியாதை செலுத்துகின்ற வாய்ப்பை நாங்கள் பெற்றோம். அப்போ சமூக நல்லிணக்கத்திற்காக இவர் வந்து தொடர்ந்து பாடுபடுகிறார். இதை மீடியாக்களும் சில விஷயங்களும் இதை வந்து வேறு மாதிரி திசை திருப்பி இரு சமுதாயமும் சேரக்கூடாது என்று யாரோ சதி செய்கிறார்கள். அந்த சதியை முறியடிப்பதற்கு நாம் அதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது. அந்த சதியை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளோடு சேர்ந்து இந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். திருமாவளவனோடு 5 வருடங்கள் பயணப்பட்டிருக்கேங்கிறீங்க, அதாவது நெருக்கமாக பயணப்பட்டிருக்கேன், அவரை கவனிச்சிருக்கேங்கிறீங்க. 5 வருடம் அவர் எம்பியாக இருந்திருக்காரு, சம்பாதிக்கலையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுவாக மக்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு வந்து சம்பாரித்து யாருக்கும் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் வந்து எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் குடும்பம் இல்லாமல் எந்த விதமான சொத்தும் சேர்க்காமல் இருக்கிறார். உண்மையான ஆர்எஸ்எஸ்ஸை விட பெருமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார். அவரை நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் அவர் வாங்கிற சம்பளம், அவர் படுக்கின்ற சின்னோண்டு ஒரு படுக்கறை, மக்களோடு 24 மணி நேரமும் உட்கார்ந்து உரையாடுவது, அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது. சில பேர் சொல்லுகிறார்கள் இந்த தொகுதிக்கு வரவில்லை, அந்த தொகுதி. நான் சொல்கிறேன், இந்த தொகுதியில் இருக்கிற 80% மக்கள் நேரடியாக அவரை தொடர்பு கொண்ட மக்கள் தான். இது எந்த வேட்பாளருக்கும் எந்த எம்எல்ஏக்கும் எந்த எம்பிக்கும் இந்தியாவில் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த சிதம்பரம் சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற வாக்காளர்கள், நான் விடுதலை சிறுத்தை மட்டும் சொல்லவில்லை, வாக்காளர்களே 80% பேர் நேரடியாக அவரை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்காத மனிதர்கள் யாருமே கிடையாது. அதை நான் இந்த தேர்தல் களத்தில் நேரடியாக செல்லும் போதும் நான் பார்த்தேன். நீ இந்த கிளையை சேர்ந்தவராச்சே, நீ எதுக்கு இந்த கிளையில் இருந்து வேலை செய்கிறாய், உன் கிளைக்கு போ என்று மைக்கில் சொல்லுகிறார். அதேமாரி தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் வேட்பாளர்கள் பணம் செலவு செய்தது தான் நான் இந்தியா முழுவதும் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது போகும்பொழுது பார்த்தால் ஒரு இடத்தில் நாங்கள் வாக்கு கேட்கும்போது நான் உடன் செல்கிறேன், சில இடங்களில் பார்க்கிறேன். அவர்கள் என்ன செய்கிறாரு, எங்களால் முடிந்த உதவியை செய்கிறேன், இதை தேர்தல் செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் பணம் இல்லை எங்களுக்கு தெரியும், இந்தாங்க இதை தேர்தல் செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று கையில் பணம் கொடுத்து வாக்கு போடுகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாடை சிதம்பரம் பாராளுமன்றத்தில் நான் பார்க்கிறேன். புதிய உழைப்பாளர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த இரண்டும் எதிர்காலத்தினுடைய உங்களுடைய திட்டம் பயணம் எப்படி இருக்கும்? வன்னியர் சமுதாயம் ஆயுதராவர் சமுதாயம் மட்டுமல்ல, இந்த இரு சமுதாயமும் மைனாரிட்டியான சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்து இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்கும், ஜாதி மோதலை உருவாக்குகின்ற தலைவர்களிடமிருந்து மக்களை பாதுகாக்கும். இதை முன்னெடுப்போம். இதில் அரசியலோ அதிகார பலத்தில் வர வேண்டும் என்ற மம்மதையோ எங்கள் இருவருக்குமே கிடையாது. ஏன்னால் இன்று வரை நான் அவரை பார்த்த அளவில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் என்று என்னை போடுங்கள், எம்பி என்று கூட என்னை போடாதீர்கள் எந்த இடத்திலும் என்று. எம்பியாக இருக்கிறவர் 5 ஆண்டுகளும் எம்பி என்று எந்த இடத்துலையும் விளம்பரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு தலைவரை நான் இவரை தான் பார்க்கிறேன். அதனால் அரசியல் அதிகாரத்துக்காக கிடையாது, சமூக நல்லிணக்கத்திற்காக தான் இந்த ஒற்றுமை பயணம். இதில் துளியும் அரசியலோ வேறு விஷயமே கிடையாது என்பது நாட்டு மக்களுக்கும் தெரியும், வன்னிய மக்களுக்கும் தெரியும், ஆயுதராவர் மக்களுக்கும் தெரியும். இப்போது 2 சமூகங்கள் இது மோதலாகவே இருந்துட்டு இருக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க.
இன்னைக்கு படித்த இளைஞர்கள் அல்லது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எத்தனை காலத்துக்கு மோதிக்கிட்டே இருக்கிறது? ரெண்டு சமூகமும் ஒன்றா இருக்கணுங்கிற எண்ணம் இன்னைக்கு பரவலாகவே எல்லா பக்கம் இருக்குது. சிதம்பரத்தில் பானை சின்னமும் அல்லது விழுப்புரத்தில் பானை சின்னமும் வெற்றி பெறுவதன் மூலம் நீங்கள் வைத்திருக்கிற அந்த லட்சியத்தினுடைய ஆரம்ப அறிகுறியை எடுத்துக்கலாமா? இந்த நிச்சயமா 2 தொகுதியிலையும் கண்டிப்பாக இவர்கள் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். ஏனென்றால் முதல்வர் அவர்கள் இங்கே வரும்பொழுது கூட 2 சிங்கங்களை, 2 அமைச்சர்களை, MRK பன்னீர்செல்வம் அவர்களையும் சிவசங்கரன் அவர்கள் 2 சிங்கங்கள், வன்னிய சிங்கங்கள் அமைச்சர்களை சிறுத்தைகளை வெற்றி பெறுவதற்கு அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் இருவரும் மிகப்பெரிய கள போராளிகள். சமூக மோதலை அழிப்போம். அப்போ ஜாதிங்கிறது ஒரு அழகான சொல்லுன்னு அன்புமணி பேசுறாரு. அப்போ அது தேர்தலுக்காக பேசுவார். தேர்தல் அது அழகான சொல்லு இல்லை, தேர்தலுக்காக பேசுவார். ஆக 2 சமூகங்கள் எதிர்காலத்தில் ஒன்றாக ஜனநாயக அணுகுமுறையோடு பயணிக்கும்ங்கிறதில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்க. விழுப்புரத்தில் பானை சின்னத்தினுடைய வெற்றி எப்படி இருக்குன்னா நீங்கள் 2 சமுதாயம், நான் பார்த்த அளவில் 2 சமுதாயம் 2 தொகுதியிலையும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக 2 எம்பிகள் ஜெயிச்சுவிட்டால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இவர்கள் வருவார்கள். இந்த பானை சின்னம் நிரந்தர சின்னமாக விடுதலை சிறுத்தைக்கு இருக்கும். சரி, தாம் சார்ந்த வன்னிய சமூகங்களுக்கு நீங்கள் சொல்லும் இந்த தேர்தல் ஆலோசனை வெளிப்படையாக சொல்லுவோம். அதாவது வன்னிய சமுதாய மக்கள் மட்டுமல்ல, ஆயுதராஜ சமூக மக்களும் இருவரும் உழைக்கின்ற சமுதாயம். வயல்வெளிகளில் பார்த்தீங்கன்னா 2 சமுதாயம் தான் உழைத்து கொண்டிருப்பார்கள். அந்த 2 சமுதாயம் ஒன்று சேர்ந்தால் 2 சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும். அதை இந்த தேர்தல் அதற்கான பதிலை சொல்லும் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றிண்ணா. இவ்வளவு பணிகளுக்கிடையே பிபிடி அரங்கத்திற்கு வந்து வெளிப்படையான மனதுடன் இந்த தேர்தலை பற்றியும் திருமாவளவனை பற்றியும் ஜனநாயக சக்திகளை பற்றியும் கூர்தீட்டப்பட்டிருக்கிற வன்னிய ஆதிதிராவிடருக்கான மோதலை நீர்த்து போகச் செய்யும் எதிர்கால திட்டங்களோடு சந்தித்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. பிக் பேங் தமிழ் BBT